வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற படம் கிணத்த காணோம். இது ஒரு ரூரல் காமெடி பிளஸ் சோஷியல் டிராமா மிக்ஸா உருவாக்கப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் படம். இந்த படத்துல லீட் ரோல்ல யோகி பாபு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கியவர் சுரேஷ் சங்கையா. இவர் முன்னாடி எடுத்த ஒரு கிடையின் கருணை மனு மாதிரி வில்லேஜ் பேஸ்ட் டார்க் காமெடி ஸ்டைல்ல நல்ல அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கிறாரு. அதே ஸ்டைல்ல ஒரு ரூரல் சப்ஜெக்டை இந்த படத்திலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல யோகி பாபுவோட சேர்ந்து லவ்லின் சந்திரசேகர், ரேச்சல் ரெபெக்கா, ஜார்ஜ் மேரியன், மொட்டை ராஜேந்திரன், கவிதா பாரதி போன்றவர்களும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் சைட்ல பார்த்தா மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வில்லேஜ் அட்மாஸ்பியரை ரியலிஸ்டிக்கா கேப்சர் பண்ணும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஸ்டோரிக்கு வரலாம். இந்த படத்தோட கதையெல்லாம் ஒரு வறட்சியால பாதிக்கப்பட்ட ரிமோட் வில்லேஜ்ல நடக்குது. அந்த ஊர்ல பல வருஷமா மழையே கிடையாது. தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. வில்லேஜ்ல டெய்லி லைஃபே ஸ்ட்ரகிள் தான். குடிக்க தண்ணி கிடைக்கவே கஷ்டம். அந்த அளவுக்கு சீரியஸா இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கூட தரமாட்டுங்க. மக்கள் கிட்ட அந்த ஊர் தண்ணீர் இல்லாத ஊர்னு பேர் வாங்கியிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஊருக்கு தண்ணீர் கிடைக்கணும்னா நாமே ஒரு பெரிய கிணறு தோண்டணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக முழு கிராம மக்கள் சேர்ந்து கிணறு தோண்டும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிணறு தோண்டும் சீன்ஸ்ல நிறைய ஹியூமர் மூமெண்ட்ஸ் இருக்கும். யோகி பாபு கேரக்டர் கிராமத்துல கோவில பார்த்து கொள்ளும் ஒரு எளிமையான மனிதராக வராரு. அவர் இன்னோசன்ஸா பேசுற டயலாக்ஸ் மற்றும் ஊர்க்காரங்களோட இன்ட்ராக்ஷன் சீன்ஸ் ஆடியன்ஸுக்கு நேச்சுரலா சிரிப்பு வர வைக்கும். ஆனா இந்த தோண்டும் வேலை நடக்கும்போது ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. தண்ணீர் கிடைக்கும்னு நினைத்த இடத்துல ஒரு பழமையான டைனோசர் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீன் தான் மூவில பிக்கெஸ்ட் ஷாக் மோமெண்ட். ஆரம்பத்துல கிராம மக்கள் தங்களுக்குள்ளேயே குழப்பமாயிடுவாங்க. இது என்ன பொருள்? சிலையா, எலும்புக்கூடா, பழங்கால உயிரினமான்னு. இந்த டைனோசர் எலும்புக்கூடு அந்த கிராமத்தோட முழு வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்குது. நியூஸ் மீடியா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஆர்கியோலஜி எக்ஸ்பர்ட்ஸ் வில்லேஜை விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சடன்லி அந்த வில்லேஜ் நியூஸ் சேனல்ஸ்ல ஹெட்லைன் ஆகிடுது. ஆனா இதோட கான்சிக்வன்சஸ் பொறுமையா கிராம மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் ஆர்கியோலஜிஸ்ட்ஸ் வந்து அந்த ஏரியாவை ரீசர்ச் ஜோனா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அந்த லேண்டை சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால கிராம மக்கள் தோண்டிய லேண்டை யூஸ் பண்ண முடியாத நிலை உருவாகுது. ஆரம்பத்துல கிராம மக்கள் ப்ரௌடா ஃபீல் பண்ணினாலும் பின்னாடி அவங்க ரியலைஸ் பண்றாங்க, இந்த கண்டுபிடிப்பு அவர்களுக்கு நன்மையா இல்ல அவர்களுடைய நிலத்தை எடுத்துக்கொள்ள அரசுக்கு ஒரு வால்பான்னு. யோகி பாபு கேரக்டர் இந்த ஸ்டேஜ்ல எமோஷனலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கிராம மக்களோட ரைட்ஸுக்காக பேச முயற்சி பண்றாரு. கிராமத்தோட வாழ்வாதாரமே ஆபத்துல போயிருக்குன்னு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல படம் காமெடி டோன்ல இருந்து ஸ்லோவா சோஷியல் டிராமா டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. கிளைமேக்ஸ்ல கிராம மக்களுக்கு ஒரு கசப்பான உண்மை புரிய வரும். அவங்க இனிஷியலா தண்ணிக்காக தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா கிடைத்தது தண்ணி இல்ல, ஒரு பழமையான டைனோசர் எலும்புக்கூடு. அந்த கண்டுபிடிப்பு அவர்களுடைய உண்மையான பிரச்சனையை தீர்க்கல. அதுக்கு பதிலாக அந்த நிலம் அரசு கட்டுப்பாட்டுக்குள் போகும் நிலைமை உருவாகுது. கடைசியில கிராம மக்கள் ஒன்றுபட்டு தங்களுடைய நில உரிமை பற்றி பேசும் உணர்ச்சிகரமான காட்சிகள் வரும். இயக்குனர் இது மூலமா கிராம மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றும் வளர்ச்சியின்ற பேரில் நடக்கும் அரசியல் பற்றி ஒரு சின்ன செய்தியை சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆக்டிங் பற்றி பேசணும்னா யோகி பாபு இந்த படத்துல சர்ப்ரைசிங்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் காமெடி டைமிங் ஆல்ரெடி ஆடியன்ஸுக்கு ஃபெமிலியர். ஆனா இந்த மூவில எமோஷனல் சீன்ஸ்ல கூட சின்சியர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. வில்லேஜ் மக்கள் வாழ்க்கை ஸ்ட்ரகிளை புரிஞ்சு கொண்டு ரியாக்ட் பண்ற சீன்ஸ் நேச்சுரலா இருக்கும். சப்போர்ட்டிங் காஸ்ட்ல ஜார்ஜ் மேரியன் மற்றும் மொட்டை ராஜேந்திரன் சீன்ஸ்ல வரும் ஹியூமர் டயலாக்ஸ் நல்ல சிரிப்பு வரும். டெக்னிக்கல் சைட்ல சினிமாட்டோகிராஃபி வில்லேஜ் லேண்ட்ஸ்கேப்பை ரியலிஸ்டிக்கா கேப்சர் பண்ணுது. தூசி நிறைந்த சாலைகள், ட்ரை லேண்ட்ஸ், காலியான கிணறுகள் போன்ற விஷுவல்ஸ் வறட்சி அட்மாஸ்பியரை கிளியரா கன்வே பண்ணுது. மியூசிக்ல நிவாஸ் கே பிரசன்னா சில எமோஷனல் மூமெண்ட்ஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரை பில்ட் பண்ணிருக்காரு. இப்போ பிளஸ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் பிளஸ் இந்த படத்தோட வித்தியாசமான கதை தான். கிராம நகைச்சுவை படங்கள் பல இருந்தாலும் வறட்சி கிராமத்துல கிணறு தோண்டும் போது டைனோசர் எலும்புக்கூடு கிடைப்பது போன்ற கதை கொஞ்சம் புதுமையா இருக்கும். ரெண்டாவது பிளஸ் யோகி பாபு நேச்சுரல் காமெடி. அவர் டயலாக்ஸ் ஃபோர்ஸ்டா இல்லாம ஆர்கானிக்கா வரும். மூணாவது பிளஸ் வில்லேஜ் கேரக்டர்ஸ் ரியலிஸ்டிக் ரைட்டிங்.
பல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வில்லேஜ் லைஃபை பிலீவபிளா காட்டுது. மேலும் படம் அண்டர்லைங்கா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல முயற்சி பண்ணுது. ரூரல் கம்யூனிட்டிஸ் ஸ்ட்ரகிள்ஸ் மற்றும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி. மைனஸ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசணும்னா ஸ்கிரீன் பிளே சில இடங்கள்ல ஸ்லோ ஃபீல் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூலர் சீன்ஸ் நல்ல ஒர்க் ஆகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி சீரியஸ் டோனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது பேசிங் அன்ஈவனா ஃபீல் ஆகும். சில ஹியூமர் சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஃபீல் கொடுக்கலாம். டைனோசர் எலும்புக்கூடு ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அந்த ஐடியாவை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஸ்கிரீன் பிளேல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம்னு சில ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணலாம். இந்த படம் யாருக்கு சூட் ஆகும்னா வில்லேஜ் பேஸ்ட் மூவிஸ் விரும்புகிற ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டா ஒர்க் ஆகும். யோகி பாபு ஃபேன்ஸுக்கு இது இன்ட்ரெஸ்டிங் வாட்ச். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு லைட்டா ஒரு மெசேஜோட வரும் மூவி. டைரக்டர் சுரேஷ் சங்கையாவின் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல்ல வில்லேஜ் லைஃப் சாட்டையர் ஃபீல் கிளியரா தெரியும். ஓவராலா சொல்லணும்னா கிணத்த காணும் ஒரு சிம்பிள் பட் டிஃப்ரெண்ட் ரூரல் காமெடி டிராமா. கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங், காமெடி மொமெண்ட்ஸ் டீசென்ட், சோஷியல் மெசேஜ் மீனிங்ஃபுல். ஆனா ஸ்கிரீன் பிளே இன்னும் டைட்டா இருந்திருந்தா இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ரேட்டிங் சொல்லணும்னா இந்த படம் அரவுண்ட் 3 out of 5 ரேஞ்சில் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி போனா ஒரு லைட் என்டர்டெய்னிங் தியேட்டர் வாட்ச் கிடைக்கும். இந்த மாதிரி ஆனஸ்ட் மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், தியேட்டர் வேர்டிக்ட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கிணத்த காணும் படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.